விஷ்ணுவின் தசாவதாரங்களில் இரண்டாவது அவதாரமான கூர்ம அவதாரம் பொறுமைக்கும் தாங்கும் வலிமைக்கும் ஒரு சிறந்த உதாரணமாகும். துர்வாச முனிவர் தனக்கு கிடைத்த தெய்வீக மாலையை இந்திரனுக்கு பரிசா கொடுக்கிறாரு. ஆனால் இந்திரன் அதை மதிக்காம தன் யானையான ஐராவதத்தின் தந்தத்தில் வைக்கிறாரு. அந்த யானை மாலையை கீழே போட்டு மிதிக்குது. இதனால் கோபமடைந்த முனிவர் தேவர்கள் அனைவரும் தங்கள் பலத்தையும் செல்வத்தையும் இளமையையும் இழக்கட்டும் அப்படின்னு சாபமிடுறாரு. பலம் இழந்த தேவர்கள் அசுரர்களிடம் தோற்று போகிறாங்க. இழந்த சக்தியை மீட்க சாகாவரம் தரும் பானம் அவசியம் அப்படிங்கிறத உணர்றாங்க. அமிர்தத்தை பெறுவதற்கு தேவர்களும் அசுரர்களும் இணைந்து பார்க்கடலை கடைய முடிவெடுக்கிறாங்க. மந்தாரமலையை மத்தாகவும் வாசுகி அப்படிங்கிற பாம்பை கயிறாகவும் அவங்க பயன்படுத்துகிறாங்க. அப்படி பார்க்கடலை கடைய தொடங்கிய போது அந்த மலைக்கு அடியில் ஆதாரமான தளம் இல்லாததால் அது மெல்ல மெல்ல கடலுக்குள்ளே மூழ்க தொடங்குது. தேவர்கள் செய்வது அறியாது திகைத்து போய் மகாவிஷ்ணு கிட்ட முறையிடுறாங்க. அப்போது விஷ்ணு ஒரு பிரம்மாண்டமான ஆமையாக கூர்மம் வடிவம் எடுக்கிறாரு. கடலுக்கு அடியில் சென்று மூழ்கி கொண்டிருந்த மந்தார மலையை தனது முதுகில் தாங்கிக்கிறாரு விஷ்ணு. ஆமையின் கடினமான முதுகு ஓடு மலையின் சுழற்சியை தாங்கும் அளவுக்கு வலிமையாக இருக்குது. விஷ்ணுவின் ஆதரவோடு தேவர்கள் ஒரு புறமும் அசுரர்கள் மறுபுறமும் வாசுகி பாம்பை இழுத்து பார்க்கடலை கடையிறாங்க. அப்படி பார்க்கடலை கடைந்த போது அதில் தோன்றிய அற்புதங்கள் பல. கடலை கடைந்த போது முதலில் ஆழகால விஷம் தோன்றியது. அதை தான் சிவன் அருந்தி உலகை காத்தார். அதன் பிறகு ஒவ்வொன்றா வெளிவந்துக்கிட்டே இருக்கு. காமதேனு, உச்சை சிரவம்னா 7 தலை குதிரை, ஐராவதம், கௌஸ்துபமணி அதாவது விஷ்ணுவின் மார்பில் இருக்கும் ரத்தினம், கற்பக மரம், மகாலட்சுமி செல்வத்தின் தெய்வம் விஷ்ணுவை மணக்கிறாங்க. பிறகு தன்வந்திரி மருத்துவ கடவுள் அமிர்த கலசத்தோடு வெளிப்பட்டார். இந்த அவதாரத்தின் முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, கூர்ம அவதாரம் நமக்கு கற்பிக்கும் பாடம் பொறுமை மற்றும் நம்பிக்கை. ஆமை எப்படி ஆபத்து வரும்போது தன் உறுப்புகளை ஓட்டிற்குள் இழுத்து கொள்கிறதோ அதுபோல நாமும் நம்முடைய ஐம்புலன்களையும் அடக்கி விடாமுயற்சியோடு செயல்பட்டால் அமிர்தம் போன்ற வெற்றியை நாம் நிச்சயம் அடையலாம் அப்படிங்கிறது தான் இந்த கூர்ம அவதாரத்தோட கதை.